ஹே guys, டுடே நாங்கள் ஃபீல் குட் மாங்காவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதக்கள் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்டோரி என்னென்று விளங்கு. இது குறிப்பாக லைஃப்பில் டிப்ரெஷன் இருக்கலாம், ஆனால் டிப்ரெஷனே லைஃபாக இருக்கிற குறிப்பாக அதுவும் என்ன மாதிரி ஆக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ரிலாக்ஸாக டென்ஷன் இல்லாமல் இருந்து பாருங்கள். உண்மையாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டங்கன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரீச் கிடைக்கும் வீடியோஸுக்கு. இல்லாட்டி வீடியோஸ் ஃப்ரீஸ் ஆகுது. சரி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் பிபி. ஹீரோ வுல்ஃப்னு தெரிஞ்ச பயத்தில் அதை தூக்கி கையில் வச்சுட்டு இதோட தாய் மட்டும் வந்துச்சு எந்த கதி அதோ கதி தான் என்ன மாதிரி எந்திரன் சிட்டி ரோபோ மாதிரி 360 டிகிரியில் தலையை சுற்றி பார்த்துட்டு சே எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோ தான்டா, இது நாயாக இருந்தா என்ன ஓநாயாக இருந்தா என்ன, நாங்கள் சாக போவது உறுதி என்று ஃபிக்ஸே பண்ணிடுவான் ஹீரோ. சரி சாவம் இதுலேயே கிடந்து சாவம் பண்ணிட்டு ஹீரோவும் அதில் ஹோப்பே எல்லாம் ஜோம்பி மாதிரியே விழுந்து படுத்துருவான். காய்ஸ் நம்ம வுல்ஃப் கொட்டிக்கு புஸ் பாண்டே என்று பேரை வச்சிருவோம். அப்போ தான் கூப்பிட கொஞ்சம் லேசாகவும் நல்லாவும் இருக்கும். நம்ம புஸ் பாண்டே ஹீரோ பாம்பாத்து அவனை தொரன்னு இழுத்து கொண்டு போய் ஹீரோ வந்த போர்ட்டலுக்கிட்டே கொண்டே போட்டு விட்டுரும். இதுதான் என்ன வந்த போர்ட்டல், இதுக்குள்ளே குதிச்சா பூமிக்கு போனா சொர்க்கத்துக்கு போனா நரகத்துக்கு போனா அண்ட் ஹீரோ தலையை உள்ள விட்டு பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கும்போது பின்னிக்கு இருந்து நம்ம புஸ் பாண்டே போஸ் அப்போ நீங்கள் அதை உள்ளே போய் செக் பண்ணி பாருங்க போஸ் என்ன மாதிரி பட்டக்ஸில் பிடிச்சி தள்ளி விட்டுரும். ஹீரோ அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க என்ன மாதிரி ஹோட்டலுக்குள்ளே விழும்போது கண்ணை க்ளோஸ் பண்ணிவிடுவான். ப்ரோ என்ன திரும்ப அகைன் ஒரு பிரைட்டான லைட் வரும். ப்ரோ ஹீரோ கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ ஸ்டார்டிங்கில் கிராண்ட்பாட ஹோமுக்கு கிட்ட தான் நின்றுருப்பான். அப்புறம் அங்கேயே திரும்பியும் வந்திருப்பான். ஓ நான் இன்னும் சாவலையா, நன்றி இயேசுவே பரமபிதாவே என்றுட்டு இதுக்கெல்லாம் வந்து புஸ் பாண்டேக்கு தான் நன்றி சொல்லணும் என்னட்டு. ஓ நண்பா இனி உன்னை பார்க்குறனோ இல்லையோ ஆனால் உன்னை என்றைக்குமே மறக்க மாட்டேன்னுட்டு ஹீரோக்கு தெரியாது புஸ் பாண்டேயும் போட்டலுக்குள்ளார ஹீரோட வந்துட்டேன்டி ஒரு ஆக்டிங் ஒன்று போட்டுக்கொண்டு நிற்கையில் நம்ம புஸ் பாண்டேயும் பக்கத்தில் இருந்து வரியாக ஹீரோவை போடுற கூத்தெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும். அப்போ ஹீரோ யாரா பக்கத்தில் நிற்கிறேன்னு பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட புஸ் பாண்டே தான். அங்கேயே சீனை கட் பண்ணினா நம்ம ஹீரோவும் புஸ் பாண்டே அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோ குளிக்கான் புஸ் பாண்டேயை மட்டும் குளிக்காடுவான். அப்போ புஸ் பாண்டே அதை எப்படி தெரிவிங்களா நான் மட்டுமே குளிப்பேன் என்ற மாதிரி ஹீரோவே அது வேணுமெண்டே நினச்சி விட்டுரு. பிறகு உனக்கு என்ன பேர் இதில் பிடிச்சிருக்குன்ட்டு போர்டில் ரைஸ் சுகர் மாஸ்மெலோ என்று போட்டுட்டு ஹீரோ லந்து பண்ணுவான் பாருங்க. ஐயோ எனக்கு இந்த சீனெல்லாம் சரியான சிரிப்பு. பிறகு பார்த்தா ரெண்டு பேரும் சேம் பெட்லேயே நல்ல நித்திர. என்னென்னா ஹீரோ பெயின் தனியாக தானே இருக்கிறான். அப்போ புஸ் பாண்டே வீட்டை வந்துருக்கு அவனுக்கு ஒரு புதுவிதமான ஃபீலை கொடுத்துருக்கும். அவனும் புஸ் பாண்டேயே டோக் மாதிரியே கட்டி பிடிச்சி நித்திர கொண்டிருப்பான். அதில் ஜோக்கி நீ தான் ஹீரோ மார்னிங் ஹீரோ நித்திரையால் எழுமிட்டு நல்ல ஒரு தூக்கம் இனிமையான பொழுது வேண்டிட்டு புஸ் பாண்டியை பார்த்தா அவர் மல்லாக்க புரண்டு கிடப்பேன். ஹீரோ செக் இதோட யாடா நான் தூங்கினேன்னு நினைக்கிறதெல்லாம் உண்மையாகவே நல்ல ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோ புஸ் பாண்டேக்கு என்ன ஃபுட் வைக்கிறேன்னு தெரியாமல் டோக் ஃபுட்டை வைப்பான். அது எதுக்கு ஓனாய் குட்டிக்கு, அதுவும் போடா வென்ற மாதிரி தலையை திருப்பிடும். அப்போ ஹீரோ இந்த கேட் ஃபுட் இந்த ரபிட் ஃபுட்டுன்னுட்டு வைக்க அதுவும் வேணாம்னு வச்சோல்ல. ஹீரோ காண்டாயிட்டை நீ சாப்பிட்டா சாப்பிடு இல்லாட்டி பட்டினியாவே கிடடா எனக்கு பசிக்குதுன்னுட்டு ஹீரோவும் போகிறான். என்னதான் ஹீரோக்கு டேஸ்ட் பண்ணுற சென்ஸ் இல்லாட்டிக்கும் வெரைட்டியாக டிஷ்ஷஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு என்றைக்கு ஒருபடி எல்லாரும் வாங்க என்ன மாதிரி குந்திட்டு இருக்கும்போது அதை எப்படி தமிழ் உன்னை தனியாக தின்ன விட்டுருவேனான்னுட்டு புஸ் பாண்டி என்ட்ரியை போட்டு அதில் இருக்க எல்லா சாப்பாடையும் வலிச்சு நக்கி போட்டு ஆஹா இது அல்லவா சாப்பாடு இது அல்லவா சொர்க்கம் என்ற ரியாக்ஷனை போடும் பாருங்க வேறு லெவல். ஹீரோ ஏன் இது சிலதை நல்லா சாப்பிடு சிலதை நல்லா சாப்பிடலன்னு யோசிச்சுட்டு புரிஞ்சு போச்சுன்றா. என்னென்னா ஹீரோ குக் பண்ணும்போது 2 டிஃப்ரெண்ட் சாஸை ட்ரை பண்ணியிருப்பான். அதில் ஒன்று நார்மலாக கடையில் வாங்குறது, இன்னொன்று ஹீரோட ஸ்பெஷல் ரெசிபி. ஹீரோ அதை செக் பண்ணுறதுக்காக புஸ் பாண்டேக்கு முன்னால் 2 சோஸையும் பட்டுட்டு டேய் புஸ் பாண்டே உன்னால் டேஸ்ட் பண்ண முடியுமென்னா உனக்கு பிடிச்சதை நீ சாப்பிட்றான்ட்டு. அதுவும் ஸ்டோரில் வாங்கி சோஸ் போட்டிருக்கிற மீட்டை நார்மலாகவும் ஹீரோட ஸ்பெஷல் ரெசிபி சோஸ் போட்டிருக்கிறது யாரும் பங்கு கேட்டு வந்துடுவாங்களோண்டு அடித்து பிடிச்சி வேகமாக சாப்பிடும். ஹீரோவும் இதை பார்த்து சந்தோஷப்படுறான். ஏன்னா ஹீரோ டேஸ்ட் பண்ணுற சென்ஸை இழந்த பிறகு யாருக்கும் சமைச்சு எவ்வளோ விரும்பி சாப்பிட்டு அவன் பார்த்தது இல்லை, அதனால தான் அவ்வளோ சந்தோஷப்படுறான். ஆஃப்டர் நம்ம ஹீரோவும் அவங்களோட கிராண்ட்பாட ஓல்டு கஃபேக்கு பெயிண்ட் அடித்து கொண்டு இருப்பான். ஏன்டா ரெஸ்டாரண்ட்டை திரும்ப ரீஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பெயிண்ட் கலர் ஒரு மாதிரி இருக்கேன்ட்டு புஸ் பாண்டே நல்லாவா இருக்குன்னு கேட்க அப்போ ஒருத்தரும் ஆஃப்கோர்ஸ் அது நல்லாவே இல்லை ஏன்டா உள்ள அடிக்க வேண்டிய பெயிண்ட்டை வெளியில் அடித்தா அப்படித்தானே இருக்க வேண்டியது கேட்கும். ஹீரோ யாராண்டு பார்த்தா ஒரு வயசான கட்டாக வரும். சேச்சா இந்த காலத்து பசங்களுக்கு உள்ள அடிக்கிற பெயிண்ட் எது வெளியில் அடிக்கிற பெயிண்ட்டே தெரியல, இவனுங்களாம் என்னென்னு லைஃப்பில் வெட்டி முடிப்பானுங்கள்ன்ட்டு ஹீரோ நக்கல் பண்ணிவிட்டு சரி தம்பி நீங்கள் தனியாவா இருக்கான்னு கேட்குறேன். ஹீரோ ஓமண்டு அப்போ இன்னொரு நீ வந்து பார்த்துருக்கணும் ஏன்னா நான் இந்த வில்லேஜில் சீஃப்ன்று அவரும்
என்ட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ மோசமாக பெயிண்ட் அடித்து நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி கழுவி ஊற்றும்போது ஹீரோ அவ்வளோ கேவலமாவா இருக்குது என்ன மாதிரி பார்த்துக்கொண்டு நிற்கான். அப்போ நம்ம குட்டி தலைவர் அங்கே என்ட்ரியை போட நம்ம தாத்தா இது நாய்க்குட்டியை நினைச்சிட்டு அதை நைஸாக பிடிக்க பார்த்துக்கொண்டே சரி நீ பெயிண்டில் கை வைக்காத, நான் உனக்கு பெயிண்ட் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறேன். ஹீரோ உங்களுக்கு ஏன் ஐயா தேவையில்லாத சிரமம், நானே பார்த்துக்கொள்கிறேன்னு அவரும் அந்த டாக்கை பிடிச்சே ஆகும்னுட்டு அவர் டாக்குன்னு தான் நினச்சி கொண்டு இருக்கேன். அதை ட்ரை பண்ணி கொண்டு இருக்கும்போது இல்லை பரவாயில்ல நான் செய்கிறேன்னுட்டு அவரும் சொல்கிறேன். பிறகு அவரும் சொன்ன மாதிரியே ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வருது. ஓகே காய்ஸ், இன்றைக்கான எபிசோட் இதோட முடிச்சுக்கிறோம். கொஞ்சம் ஒர்க் கூட டைம் இல்லை, கொஞ்சம் டிப்ரெஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ என்னால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஸோ போக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்.